வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான மல்லி பொங்கல் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த டைம் வேணாலும் இந்த பொங்கல் ரெடி பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் எல்லா டைமுக்கும் ரெடி பண்ணலாம். சூப்பராக இருக்கும். வாங்க ரெடி பண்ணலாம். இங்கே வந்து மல்லித்தழை எடுத்திருக்கேன். புதினா, இஞ்சி, பச்சை மிளகா, மிளகு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை இத்தனை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே டைமில் அரிசியும் பருப்பும் அளந்து வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி சீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ண போகிறேன். எந்த டம்ளரில் நான் வந்து அரிசி பாதியாக அளந்துருக்கணும் அதே பாதி அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். நல்லா 2 முறை கழுவிட்டு குக்கரில் சேர்த்து 3 டம்ளர் அளவுக்கு அதே டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு மூடி போட்டு விசில் வச்சு 6 விசில் நல்லா வேக வச்சிட்டேன். இப்போ அந்த அளவு அரிசி பருப்பு எவ்வளோ வெந்த அளவு இருக்குது அது பார்த்துன்னு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் மல்லி, புதினா, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா, சீரகம், மிளகு, பெருங்காயத்தூள் இத்தனை சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொரப்பாக தான் அரைச்சி வரோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வழுவழுப்பாக அரைச்சி எடுத்துடணும். இப்போ இந்த பேஸ்ட் மசாலா ரெடி ஆகிடுச்சிங்களா? மிதமான தீயில் ஒரு கடாயை காய வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா தாராளமாக நெய்யும் விட்டுருக்கேன். இப்போ இதில் முந்திரி பருப்பை பாதியாக உடச்சி நான் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு ஆப்ஷனல், சேர்க்கலாம் எல்லாம் விட்டுடலாம். மிளகு சேர்த்துருக்கேன். மிளகு, முந்திரி நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த முந்திரி கலர் லைட் ப்ரௌன் வந்ததும் இதில் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரிய விடலாம். இப்போ நம்ம அரைச்சிருக்க மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலாவை லைட்டாக வதக்கினா போதும். ரொம்ப வதக்க போகாதீங்க. தேவைக்கேற்ப உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கினேன். அந்த மசாலா மிக்சியில் நிறைய இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து இந்த மசாலாலே சேர்த்து நல்லா ஒரு கொஞ்சமாக வேக விட்ட மசாலாவை இப்போ நம்ம வந்து குக்கரில் வேக வச்சுருக்க அரிசி பருப்பை நம்ம வந்து இந்த மசாலாவில் சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு வேக விடலாம். நல்லா வெந்து வந்ததும் அருமையான ஒரு மல்லி பொங்கல் ரெடி. இதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். நீங்கள் எப்போ வேணாலும் இது நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் அதை சர்வ் பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் எந்த டைம் வேணாலும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.